जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कविता जंबू पलसार पक्षितम उमासुतम शोक विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடியது வகையில எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னா கிரகம். நம்ம ஒரு விஷயத்த மறந்துடும், கிரகங்கள் மறக்காது. அந்தந்த நாள்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். நாளைய தினம் சனிக்கிழமை சனி பகவானுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். அந்த மாதிரி இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி செய்யணும்? 12 ராசிக்கும் நான் பலன்கள் சொல்றேன். யாரிடம் பேசக்கூடாது, அதே போல யாரை அதிகம் நம்பக்கூடாது, அதே போல எந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கே பணத்தை கவனமாக கையாள வேண்டும், யாருக்கு திடீரென்று நல்ல செய்தி வரும், யாருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கும். இது இந்த வாரத்திற்கான ராசி பலன். இந்த வாரம் இதுதான் நடக்கும். இந்த வார ராசி பலன் நான் சொல்றேன் இல்லையா, இந்த வாரத்துல இதுதான் நடக்கும். எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, சுவாமி நாங்க உங்க சேனல் பார்க்கும்போது எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு சில விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லதே நடக்கணும், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க அப்படின்னும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஏதாவது இப்ப நான் உங்களுடைய இந்த வார ராசி பலன் சொல்லும்போது அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு சந்தேகங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, உடனே கால் பண்ணி பேசுங்க. எங்க குருஜி கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுங்க, நான் சுவாமி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வார ராசி பலன்ல ஏதாவது இருக்கா உடனே டக்குன்னு கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வார ராசி பலன்ல உங்களுக்கு மைண்ட் செட் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்படிதான், நம்ம லைஃப் இப்படி, இந்த வாரம் நமக்கு இப்படிதான் போகும், ஸோ நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா சிலருக்கு இதுல அதீத நம்பிக்கை இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர் சந்திராஷ்டமமா நம்ம இப்படிதான் இருக்கணும், இன்னைக்கு நமக்கு அஷ்டமச்சனியா, நமக்கு கண்டகச்சனி நடக்கிறதா, நம்ம இப்படிதான் இருக்கணும். சில பேர் தெளிவாக இருப்பார்கள். சில பேருக்கு நம்ம சொல்லணும், சார் இது இப்படி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க கேட்பாங்க. சில பேர் தனக்கு கஷ்டம் வரும்போது தான் தெய்வத்தை அதிகமா நினைப்பாங்க. சில பேர் கஷ்டம் வராத வரைக்கும் தெரியாது, அவங்க வாட்டுக்கு போவாங்க வருவாங்க, நீ போய் சாமி கும்பிட, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்வாங்க. தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது தான் கோவிலா ஓட ஆரம்பிச்சிருவான். அது போல ஜோதிடம் என்பது நம்மளை பத்தி நம்ம முழுக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரம்மன் எழுதியதை அதனால்தான் பிரம்ம வித்தை கற்றவன் என்று ஜோதிடம் பார்ப்பவர்களை சொல்லுவார்கள். வாங்க ராசி பலன் போவோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி என்று சொல்லும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. இந்த வாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கதவு மூடுவது போல் தெரியும், ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கதவு திறக்க போகிறது. நல்ல விஷயம் ஒண்ணு கூடி வரப்போறது இந்த வாரம். அதே போல ஏன் கதவு மூடுகிறது, எது திறக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்க போது நமக்கு புரியாத புதிதா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருந்துருக்கும், பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் பணம் அல்லது சொத்து சம்பந்தமான விவாதம் எழலாம். நீங்கள் அமைதியாக இருந்தால் பிரச்சனை பெரிதாகாமல் இருக்கும். தடுக்கலாம். உங்களுடைய ஒரு முடிவை குடும்பத்தில் ஒருவர் எதிர்க்கலாம். உன்னுடைய முடிவை ஒருத்தர் குடும்பத்தில் எதிர்க்கலாம். சோ கவனமா பேசி கவனமா இரு. வேலையிடத்தில் உங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கலாம். உங்கள் உழைப்பை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உங்களுடைய அடுத்த முயற்சி முன்கூட்டியே வெளியே சொல்லாமல் இருப்பது நல்லது. தொழிலில் பழைய வாடிக்கையாளர் பழைய தொடர்பு மூலம் நல்ல வாய்ப்பு வரலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கணக்கு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். பணம் வரக்கூடிய சூழல் இருந்தாலும் அதை விட வேகமாக செலவுகள் அதிகம் வரலாம். குறிப்பாக வீட்டு தேவைகள், எதிர்பாராத கட்டணம், பட்ஜெட்டை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இஎம்ஐ, லோன், இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடன் அழுத்தம் அதிகம் இருந்தால் இந்த வாரம் அதை ஒழுங்குபடுத்துதல் அவசியம். சோ எதை முன்னாடி செய்யணும், எதை பின்னாடி செய்யணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஆனால் புதிய கடன் வாங்கி பழைய கடனை சமாளிப்பதில் அவசரம். ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காம எப்படி சமாளிக்கணும், எப்படி பண்ணணுங்கிறத பண்ணுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு புதிய தொடர்பு வரலாம். திருமணத்திற்காக வாழ்க்கை துணையுடன் பேச வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் இருக்கும். பிடிவாதத்தை கொடுத்தால் உறவு இனிமையாக இருக்கும். சோ ஒரு துணை உங்ககிட்ட பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காதல் உறவு, நீங்கள் மனதில் வைத்திருந்த ஒரு விஷயம் எதிர்பாராத விதமாக வெளிப்படலாம். உறவில் சந்தேகம் இருந்தால் நேரடியாக பேசுவது நல்லது. மூன்றாவது நபரின் பேச்சை கேட்க வேண்டாம்.
நீங்க ஒரு லவர்ஸா இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அந்த இடத்துல சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் இல்லாமல் எதுவா இருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா பேசி முடிவு பண்ணுங்க, அப்ப நல்லது. கோர்ட்டு கேஸ் அல்லது சொத்து தொடர்பான வழக்கு இருப்போது பழைய ஆவணங்களை மீண்டும் சரிபார்க்க வேண்டும். தாமதமாக இருந்த விஷயத்தில் ஒரு புதிதாக ஒரு நகர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விவாகரத்து தொடர்பான பேச்சுவார்த்தையில் இருக்கும்படி ரிஷபராசி கோபத்தில் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். குடும்ப பிரச்சனை தனிநபர் தலையீடு அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விவாகரத்து சம்பந்தப்பட்டது நல்ல முறையில பேசி முடிச்சு காம்ப்ரமைஸா போறதுக்கான சில விஷயங்கள்லாம் வரும். சில பேருக்கு முடியறதுக்கான வாய்ப்புகளும் வரும். உங்களுடைய எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பணநிலை, சேமிப்பு, சொத்து அல்லது எதிர்கால திட்டத்தை யாரிடமும் முழுமையாக சொல்லாதீர்கள். நீங்கள் நம்பும் ஒருவரை உங்கள் தகவலை வேறு ஒருவரிடம் பகிர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. செய்ய மாட்டான் எதையாவது உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை கேட்டு திரும்ப அவங்களே சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. கவனமாக, யாரை நம்புவதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் நம்பும் ஒருவர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் முடிவையே மாற்றக்கூடும். அதனால் இந்த வாரம் கேளுங்கள், யோசியுங்கள், முடிவை நீங்களே எடுங்கள், அதுதான் நல்லது. நான் இப்ப சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையான ஒரு ட்விஸ்ட் இன்னும் வரல உங்க லைஃப்ல. வாரத்தின் பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மனிதர் அல்லது ஒரு பழைய தொடர்பு மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வரலாம். அந்த சந்திப்பு சாதாரணமானது அல்ல. அது உங்கள் முடிவு அடுத்த முடிவுக்கு கொண்டு போகக்கூடிய க்ளூவாக கூட இருக்கலாம். சோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உண்டு. இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் மூடப்படும் கதவு எது, திறக்கப்படும் கதவு எது, என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இருக்கேன். எதுவா இருந்தாலும் நீங்க எனக்கு ஒரு போன் பண்ணி என்கிட்ட பேசுங்க. சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சார், இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குன்றது உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இன்னொன்னு, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இந்த டயாலிசிஸ், உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா அலட்சியம் காட்ட வேண்டாம். உடனே என்னங்கிறத பார்த்து உடனே அதை என்னங்கிறத செய்துட்டால் நல்லது. ஹெல்த் இஷ்யூஸ் ரிஷபராசிக்கு கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சகோதரன் சகோதரிக்குள்ள சிறு கருத்து வேறுபாடுகள், மன வேற்றுமை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்போதுமே நீங்க மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ராசி. மகாலட்சுமி ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்குமே நிறைய இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். எப்போதுமே மகாலட்சுமி வழிபாடு ஒரு படி உங்களுக்கு மேலே ஏற்றத்தை தரக்கூடிய இதாக இருக்கும். முடிஞ்சா அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சந்தன மாரியம்மன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்பாளுக்கு அந்த மாதிரி அம்பாள் மாரியம்மன் கோவில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அம்பாளுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணினால் கூட சிறப்பு. சோ உங்கள் ரிஷபராசி இந்த வாரத்துல முடியும்னு சந்தனத்தினால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. இந்த வாரத்துல இருக்கக்கூடிய தடைகளை எது இதெல்லாம் நமக்கு இருக்கு, என்ன செஞ்சுக்கணுங்கிறத பார்த்து செய்யுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.